ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுதுங்க? கண்டிப்பா. பொதுவா பாருங்க, ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். எல்லா பிளானட்ஸுமே பெருசா நல்லது செஞ்சிருந்தாங்களா? ரிஷபத்துக்கு கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு அத்தி பூத்த மாரி இப்ப எல்லா பிளானட்ஸும் நல்லது செய்றாங்க. ஆனா நெறைய ரிஷபம் பாத்தீங்கன்னா, இன்னும் எதுவும் பெருசா நல்லது நடக்கலைங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் சனி லாப சனி தானே. 2028 வரைக்கும் ஆப்வியஸ்லி அவன் நல்லது தான் செய்ய போறான். கவலைப்பட வேண்டியதில்ல. 2028க்கு மேல தான் அவர் 7 நட் சனி வரார். அப்பதான் கஷ்டப்பட வேண்டியது. அப்பதான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சோதனைகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ரிஷபம் பார்க்காத வேதனைகளும் சோதனைகளும் இல்லவே இல்ல. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்படிதான் நாங்கெல்லாம் சொல்லி எதுக்கும் அசர மாட்டோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு போயிடும். ஆமா, நாங்க வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம், வீட்டுக்குள்ளதான் பூனைக்குட்டி. வீட்டுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா வெளியே புலிக்குட்டி, வீட்டுக்குள்ள பூனைக்குட்டி. அதுதான் நாங்க ரிஷபம். அப்ப ரொம்ப பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் லாப சனியா இருக்காரு. உபஜயஸ்தானத்துல சனி. ரிஷபம் என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது சனி பகவான் கொடுத்துருவாரு. நாங்க உங்க பதிவே பார்த்திருக்கோமா, நீங்க அப்படிலாம் சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆமா, சனி வக்ரகதி அடைஞ்சாலும் லாப சனி தானம்மா, அவர் லாபத்தை தான் கொடுக்க போறாரு. என்ன லாபம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா நடக்குமா அப்படின்ற யோசனை இருக்கும். பொதுவா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அவரோட ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா, நல்ல ஒரு தீர்க்கமான ஆற்றல் அப்படின்றது இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியே அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வையில இருக்காரு. ஆக உங்களுக்கு என்ன லாபமோ அந்த சாலிடா கொடுப்பார். 2028 வரைக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு 9 மற்றும் 10க்கு அதிபதி. பாக்கிய ஸ்தானாதிபதியும் அவர் தான், தொழில் ஸ்தானாதிபதியும் அப்படின்னு அவர் தான். ரொம்ப நாளா ரிஷபத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பெருசா பாருங்க, எங்களுக்கு லக்கே இல்லை, எங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை. அவன் பாத்தீங்கன்னா மாங்காய், நானே என் ஃப்ரெண்டு போனோம், நான் மாங்காய் மரத்து மேல ஏறி மாங்காய் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை உடச்சி ஒரே ஒரு மாங்காய் தான் பறிச்சேன். ஆனா என் ஃப்ரெண்டு, என்னடா நீ ஒரே ஒரு மாங்காய் பறிக்கிற, நான் பறிக்கிறேன் பாருடான்னு கண்ணுல பெரிய துணி கட்டின்னு கல்ல விட்டு எறிஞ்சா ஒரு கொத்து விழுது. அப்ப அந்த லக்குன்றது அவனுக்கு இருக்கு, எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப லக்கு குறித்து ரிஷபத்துக்கு நிறைய யோசனைகள், நாங்கெல்லாம் ரொம்ப அன்லக்கிங்க அப்படின்ற மைண்ட் ஸ்திரமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும். ரெண்டாவது பாருங்கம்மா, நிறைய ரிஷபத்துக்கு அப்பா மேல பெருசா எந்த உறவுகளும் அமையறது இல்ல. சுக்கிரன் சுய ஜாதகத்துல கெட்டே போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ராசியாதிபதி நிறைய ரிஷபத்துக்கு கெட்டு போயிருக்கு. அப்ப பெருசா எந்த உறவும் எங்களுக்கு நல்ல உறவா அமையறது இல்ல. அன்லெஸ் அதவை சுக்கிரன் சுய ஜாதகத்துல எக்ஸலண்டா இருந்தாலொழிய அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்பான்ற உறவும் எங்களுக்கு ஒரு பெரிய குறியான உறவா தான் இருக்கு அப்படின்னு தான் ரிஷபம் சொல்லுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க ஃப்ரெண்டோட அப்பாலாம் எவ்வளோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உழுந்து எல்லாம் செய்யறாங்க, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்க. அந்த அப்பா குறித்து சில ஏக்கங்கள். எங்க அப்பா நல்ல அப்பா தாங்க, ஆனா எங்க அப்பாவுக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. எங்க அப்பா நல்ல நார்மல் வந்துட்டாருன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருப்பாரு. அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுனாலும் நான் ரொம்ப நாளா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தமே எனக்கு ஏற்படல அப்படின்னாலும், அதே மாதிரி பாருங்க, நான் வெளிநாட்டுக்கு டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஆன்மீகம் சார்ந்த டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்ப சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. ஒரு பெரிய கன்சர்ன், இந்த கன்சர்ன்ல நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை. நான் பல முறை ரெஸ்யூம் போட்டிருக்கேன், ஒரு முறை கூட நான் செலக்ட் ஆகல. இப்படி இருக்குது அப்படின்னாலும், என்ன உனக்கு ஆழ்மனது ஆசைகள் உன்னோட பாக்கியத்தை குறித்து உனக்கு 1000 ஆசைகள் இருக்கு அப்படின்னா ஒரு 4, 5 ஆசையாவது சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். எது முக்கியமான ஆசையோ அதை நிறைவேற்றி கொடுப்பார். கண்டிப்பா மேம். எதுவுமே நடக்கலன்னு புலம்புனவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4, 5 ஆசை முக்கியமானது நடந்தா அது எவ்வளவு முக்கியமானது. ஆமா, அதாவது இது நடந்தா என்னோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு விஷயம் அதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல தொழில் ஸ்தானாதிபதி. நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. திருமணமான பின்னாடி ரிஷபத்தினோட ஒரு கேரக்டரே எதுமா, திருமணமான பின்னாடி முக்கியமா பெண்கள், ஆண்களை பத்தி எல்லா ராசியானவங்களும் வேலை செஞ்சுதானே ஆகணும் இல்லையா? அப்ப பெண்கள் பாருங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல கன்சர்ன்ல வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. திருமணமான பின்னாடி கணவரோட வீட்டுக்கு பிடிக்கல, அதனால நான் வேலை செய்யல. குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் வேலை செய்யல. இப்படி பல காரணங்கள்னால நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ஆனா எனக்கு ஆசை இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படிப்பு படிச்சேன், நான் வேலை செய்யணும்ல. அதான் பக்காவா டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தேன். திருமணமான பின்னாடி நிறுத்திட்டு திருப்பி அந்த டான்ஸ் ஸ்கூல்ல தொடரணும்னு ஆசைப்பட்டேன். நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். நான் டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கான வழியும் வாய்ப்போ இல்லை. நான் வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், வழியும் வாய்ப்போ இல்லை. ஆக என்னோட தொழில் சார்ந்து எனக்கு பல ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகளை சனி நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ உனக்கு டான்ஸ் எக்ஸலண்டா தெரியும், இந்த காலகட்டத்துல நீ ஆன்லைன் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிப்ப. எனக்கு துணி ரொம்ப பிடிக்கும். பொதுவா ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்றதுல ரொம்ப அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸ் யூனிக்கா இருக்கும். இப்ப எனக்கு இந்த சாரி பிசினஸ்ல ரொம்ப ஆசை.
பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டத்துல நான் செஞ்சுக்குவேன். சனி அதை நிறைவேற்றி கொடுப்பார். நீ பண்றதுக்கான ஒரு பிராப்தத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு ஆமா, ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை யூஸும் நீ பண்ணிடுவ. அப்ப ரொம்ப நாள் நீண்ட நாள் உன்னுடைய தொழில் கனவு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைவேறும். இது முற்பகுதி. அதாவது உண்மையா சொல்லணும், பிராங்கா சொல்லணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு 1,00,000 ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் சில ஆசைகளை சாலிடா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கோங்க, எனக்கு என்ன நிறைவேறிச்சு அப்படின்றது சொல்லட்டும், கமெண்ட்ல போடட்டும். ஓகேங்களா? இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில கிடைக்கக்கூடிய பலன்கள். அடுத்து வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கடைசி 40 நாட்கள். அப்ப என்ன ஆகும்? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 20 வயசுக்கும் லவ் வரும், 40 வயசுக்கும் லவ் வரும், 60 வயசுக்கும் லவ் வரும். ஆனா அந்த காதல்ல வந்து பாத்தீங்கன்னா காமம் கிடையாது, உண்மையான அன்பு. சாயறதுக்கு தோல் ஒண்ணு தேவை. இதுதான் ரிஷபம். அப்படி இருக்க பர்சனாலிட்டிஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட போன்ல நிறைய நம்பர்ஸ் பிளாக் பண்ணிருப்பாங்க. டாக்ஸிக்கா இருந்து டாக்ஸிக் ரொம்ப இரிட்டேட் பண்ணா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பான், டாக்ஸிக் லவ்வா இருக்கும். அப்ப பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன ஆகும்? வேற போன்ல இருந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு பிளாக் பண்ணவன் திருப்பி வருவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி இவங்க வாழ்க்கையில வரும். இவங்க என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணணும், அக்செப்ட் பண்ணக்கூடாது. ரிஷபத்துக்கு மட்டும் ஒரு கேரக்டர் உண்டு. ஐயோ நான் அவனை உண்மையா தானே நினைச்சேன், உண்மையா தானே லவ் பண்ணேன், அவன் திருப்பி வரானே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவன் தப்பு திருந்தி தானே வரான், அவன் வந்து உணர்ந்து தானே வரான், தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி தானே வரான். அவன் ஃபீல் பண்ணிலாம் வரல. அதாவது இந்த பிள்ளை ஏமாந்த பிள்ளை, இந்த பிள்ளை திருப்பி ஏமாத்தும் அந்த இன்டென்ஷன்ல தான் வரான். புரியுதாமா? அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகும் போது அனலைஸ் பண்ணணும், ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணணும், ஃபில்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். பிளாக் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்பவும் பிளாக் பண்ணிட்டு நல்லது. அப்படி மீறி நீ அக்செப்ட் பண்ணணும், உனக்கு மனசு ஏத்துக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபில்டர் பண்ணு. உண்மைதானா அனலைஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர கால பயிற்சி நடக்க போகுது இல்லையா, இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம்? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் யார்கிட்டனாலும் ஏமாந்துரும். நீ இப்ப என்கிட்ட 4 வார்த்தை நல்லபடியா பேசினா நான் சொல்லுவேன், அடடா கலைப்பிரியா ரொம்ப தேவி மாவா அப்படின்னுடுவேன். அம்மா நல்ல பொண்ணுன்னு சொன்னா கூட பரவாயில்லம்மா, என் அம்பிகையே அவதான் அப்படின்பேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒரு ஏமாந்து போக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. இப்ப நான் இவ்வளவு நல்ல அஸ்ட்ராலஜி பேசுவேன், எனக்கு இவ்வளவு வந்து சாஸ்திரம் தெரியும், நீ என்ன ரொம்ப ஈஸியா ஏமாத்த முடியும். ஏன்னா நான் ரிஷபம். புரியுதாமா? அந்த டிஃபால்ட்டாவே அந்த அந்த ஒரு ராசிக்கு ஒரு குணம் இருக்கு. நான் ரிஷபராசி, ரிஷப லக்னம், மிருகசிரிஷம் அப்படின் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். இது ரோகிணி தான் ரொம்ப வந்து அப்படி இன்னும் ஏமாறும். புரியுதுங்களாமா? கார்த்திகை கொஞ்சம் வந்து நாங்க அனலைஸ் பண்ணுவோம். ரிஷபம் அதாவது மிருகசிரிஷம், கார்த்திகைலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ரோஹிணி அனலைஸ் பண்ணாது. ஓகே ஓகே அப்படின்னும். அதாவது எங்களுதுலயே கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லாமே. அப்ப நாங்க எவ்வளவோ பெரிய புத்திசாலிங்களா இருந்தாலும், எவ்வளவோ பெரிய திறமசாலிங்களா இருந்தாலும் எல்லாம் பேசுமாம் பள்ளி கழனி பானையில வரும். இதுதான் நாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் எங்களுக்கு எல்லாம் பத்துறது இல்லம்மா. நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால நாங்க வந்து யார் அன்பா பேசுறோம் நாங்க நம்பிடுறோம். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நாங்க எல்லார்கிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுவோம். தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் நாங்க பாராயணம் பண்றோம் அப்படின் போது நாங்க யாரையும் ஃபில்டரே பண்ண வேண்டாமா, அம்பிகையே ஃபில்டர் பண்ணிடுவா. யாரு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணத்தோடு எங்க கிட்ட பழக வராங்களோ அவங்கள அப்படியே கிளீனா வந்து விளக்கிடுவா. இது என்னோட அனுபவத்திலேயே நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஆமா மேடம் நான் அவங்க வந்து என் கூட பேசலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு, அந்த பஞ்சாயத்து நடந்துச்சு, பரவாயில்ல நான் வந்து அபிராமி அந்தாதி பாடல் என்ன காப்பாத்துச்சு அப்படிம்பாங்க. ஆக அம்பிகை கண்டிப்பா காப்பாத்துவோம். எப்பயுமே ரிஷபம் ஒரு நாளைக்கு ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னதான் நீங்க அன்புக்கு ஏங்கிட்டு இருந்தாலும் எல்லாரும் வர்றவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்க மாட்டாங்கல்ல. அம்மா வரவங்க ஒருத்தவங்க கூட நல்லவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு நல்ல நட்பா பழகுறோம் அப்படின்னா கூட அந்த நட்புல கூட தப்புதான் இருக்கும். அதுவும் லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, ரிஷபத்தை யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அதனால ரிஷபம் ஒதுங்கிறது நல்லது. கண்டிப்பா மேம். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அபிராமி அந்தாதி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி படிக்கும் போது வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரிஷபம் யாரையும் கெடுக்காதுமா. அவங்கள யாரையும் கெடுக்காம இருக்கிறதுக்கு இவங்க வந்து அம்பிகையை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா எந்த ரிஷபம் நீங்க வந்து ரோஹிணியா இருக்கலாம், கார்த்திகையா இருக்கலாம், மிருகசிரிஷமா இருக்கலாம், யாரும் உங்களை நெருங்கவே மாட்டாங்க. அது வந்து பண்ணணும். கண்டிப்பா மேம். யாரும் நெருங்க வேண்டாம்னா அபிராமி அந்தாதி படிங்க, கடவுளை வணங்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. ரிஷபம் ஜாக்கிரதையா இருங்க. 138 நாட்கள் நெருங்கிடுச்சு. ரிஷபராசிக்கு இந்த வக்ர சனி காலகட்டம்
என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது? சனி பகவான் சும்மா விடுவாரா? வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு ஒவ்வொன்றும் நம்மளுடைய சேனலோட growth-க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். ரிஷப ராசி சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. அது மட்டும் இல்லாம சந்திரனே உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? உங்களுடைய ராசியில தான் சந்திரனே உச்சமாகறாரு. சோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ராசியில சனி பகவான் உங்களுடைய சூப்பர் ஸ்டார், என்னோட சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, உங்களுடைய சூப்பர் ஸ்டார் நெக்ஸ்ட் ஒரு 138 நாட்கள் வந்து பின்னோக்கி நகர போறாரு. அதாவது வக்ரமாக போறாரு. இவர் வக்ரமாயி எந்தெந்த வீடுகள் எல்லாம் பார்க்க போறாரு, என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல கொண்டு வர போறாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் விஷயம், சனி பகவான் உங்களுடைய ராசியை தொடர்பு கொண்டிருக்காரு. அதாவது தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிய சனி பகவான் பாக்குறாரு. அடுத்து எங்க பாக்குறாருன்னு பாருங்க, 5ஆம் வீட்டை பாக்குறாரு. ராசிக்கு 5ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலியமாக தொடர்பு கொள்றாரு. அடுத்து தன்னுடைய 10ஆம் பார்வையின் மூலியமாக 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. சோ இயல்பாவே சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேருக்கு என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா சனி பெயர்ச்சி வர வக்ரம் ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணுதான், அதுல எல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. சரி, அப்படி கிடையாது. சனி பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவர் பயிற்சி ஆகி போனாரு. எப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி அவரு கும்ப ராசியில இருந்தாரு, இப்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகி போறாரு. வக்ரம் அப்படின்னா குறிப்பிட்டு அவர் இருக்கக்கூடிய அதே ராசியில பின்னோக்கி நகர்ந்து வர்றது. ஓகேவா? எந்த ஒரு கிரகமும் பின்னோக்கி நகர்ந்து வராது. இது அறிவியல் பூர்வமாவும் உண்மைதான். என்னன்னா அது பூமியின் சுழற்சி பாதையில சுத்தும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். பட் அதோட எர்த் ரொட்டேஷனல் மோஷன் வந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகர மாதிரி இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்துல அந்த கிரகங்கள் வந்து பூமிக்கு மிக அருகில வரக்கூடிய ஒரு தருவாயானது ஏற்படுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல இந்த சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. அதுவும் வக்ரமா இருந்து உங்க ராசியை பாக்குறாரு, 11ஆம் பாவத்துல பாக்குறாரு. முதல்ல நீங்க செலக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா? நண்பா, எனக்காக ஒரே ஒரு முறை சாக மாட்டியான்னு பார்த்தேன். இல்ல சும்மா ஒரு முகத்திரையை மட்டும் வெளி தோற்றத்தை மட்டும் நல்லா மாஸ்க் போட்டு மறைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வேற மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழி பறிக்கிறாங்களா? இல்ல உங்க லைஃப்ல உண்மையிலேயே அவங்க சப்போர்ட்டிவா தான் இருக்காங்களா? அவங்க உண்மை முகத்தை உங்களால பார்க்க முடியுதா? இல்ல போலியா நடிக்கிறாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிய வைப்பார். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரு, சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் யாரு, யார் உங்களுடைய வளர்ச்சி கூட இருக்கா, இல்ல யார் உங்களை முதுகுல குத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு எதுவுமே தெரியாதுங்க, உண்மையிலேயே பாவப்பட்டவங்க. சீரியஸா சொல்றேன். அன்புன்னு ஒண்ணு காமிச்சிங்கன்னா போதும் வந்துருவாங்க. ஒரு நாய்க்குட்டி மாதிரிதான் அவங்களும். ஒரு நாய்க்குட்டிக்கு நீங்க எப்படி பிஸ்கெட்டை போட்டு அன்பை போட்டு பாசத்தை போட்டு அப்படியே கூடயே வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி ரிஷபராசிக்கு ஒரு அன்புன்ற ஒன்றத்தை காமிச்சிங்கன்னா போதும், எல்லாத்தையுமே மறந்து உங்க பின்னாடி வந்துருவாங்க. இப்ப சனி உங்களுக்கு என்ன சொல்லி தருவார் தெரியுமா? இந்த பார், லைஃப்ல உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வச்சிருந்தா கூட உண்மையான ஃப்ரெண்டா தேர்ந்தெடு. ஏன்னா அவர் 11ஆம் இடம் நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து வக்ரமாக போறாரு. வக்ரமாயி 5ஆம் வீட்டு தொடர்பு கொள்றாரு, 3ஆம் பார்வையா ராசியை தொடர்பு கொள்றாரு. அப்போ ராசின்றது உங்க மனசு, உங்க மைண்டை வந்து இப்ப கேப்சர் பண்ணுவார். உண்மையை புரிய வைப்பார். எது உண்மை, எது போய், எது போலி அப்படின்றத புரிய வைப்பாரு. இன்னொன்னு, சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டுல வந்து விழுது. 5ஆம் வீடு அப்படின்றது என்னதுங்க? உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். சோ ரிஷபராசிக்கு நிறைய குழந்தை ரீதியா நிறைய பிரச்சனை இருக்குங்க. நிறைய ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனைனா புத்திர தோஷம் ஏற்படுது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி ரிஷபம், அவங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தை குழந்தைகளால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குழந்தை பிறப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைங்க நீங்க சொல்ற பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து பாருங்க, அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. படிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸா மாறிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உங்க லைஃப்ல வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமா ரொம்ப அதிகமாவே நடந்திருக்கும். இப்ப சனி வேற வக்ரமா இருக்காரா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த காலகட்டத்துல உங்க குழந்தைங்களுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க.
அவங்களுடைய தேவைகளை இப்ப நீங்க பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியடா வந்து ஒரு திருப்பி நீங்க ரிவைவ் பண்ணி பார்ப்பீங்க, ரீவிசிட் பண்ணி பார்ப்பீங்க. கடந்து வந்த பாதைய பின்னோக்கி போய் சரி ஓகே இந்த 138 நாட்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு பிளானை கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரிஷபராசியில இருக்கவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்ல நான் வேற ஏதாவது ஒரு கோர்சஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய கோர்ஸ் படிச்சேன், பட் எனக்கு அதுல பெருசா எந்த ஒரு முதலீடும் வரமாட்டேங்குது, எதுவுமே லைஃப்ல ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னா இப்போ சனி பகவானோட பார்வை வந்து 5ஆம் வீட்லயும் விழுது, 8ஆம் வீட்லயும் விழுது. ஸோ சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல ஏற்படலாம். புது புது மாற்றங்கள், புது வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதுவும் லாபத்துல இருக்கக்கூடிய சனி நிச்சயமா உங்களுக்கு எடுக்க மாட்டாரு அப்படின்றத மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயல்பாவே சனி உங்களுக்கு எடுக்க மாட்டாருதான். ரிஷபத்துக்கு ரொம்ப வந்து பிடிச்சவர் வந்து சனி, ஏன்னா அந்த வீட்டுல அவர் வந்து ஆட்சியராரு. அதே மாதிரி துலாம் அங்கேயும் அவர் ஆட்சியராரு. ஸோ ஏதாவது நியூ கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், புதுசா அதாவது படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிஷபத்துக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டுங்க. அவங்க எப்படின்னா எதையுமே சீக்கிரமா உள்வாங்கிக்க கூடியவங்க. லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் பாக்குறாங்க, படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மைண்ட் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் வந்து உச்சத்துல இருக்காரு. அதே மாதிரி ரொம்ப யோசிக்கவும் ஆரம்பிப்பாங்க லைஃப்ல. ஓகே இதை படிச்சா நம்மளுக்கு என்ன, ஒருவேளை இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா, ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கே 2வது ஒரு ராசி. ஸோ ஃபினான்ஷியலாவும் அவங்க ரொம்ப வந்து சாலிடா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ் படிப்பு வயசுமே அவங்க ரொம்ப வந்து ஒரு சவுண்டா இருப்பாங்க. ஏன்னா இது 2 வீடுகளுமே காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடும் 5ஆம் வீடுமே புதன் சனியால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 5ஆம் வீடு புதனுடைய ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. ஸோ அவங்களுக்கு இயல்பாவே அந்த ஒரு டேலண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்க கோட்டை விடும் தெரியுமா? முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அன்புன்ற ஒரு விஷயத்திலையும் காதல்ன்ற ஒரு விஷயத்திலையும் கோட்டை விடும். அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல குழந்தைங்க மட்டும் கிடையாது, ரிஷபராசிக்கு லவ் மேரேஜ், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், இல்ல வந்து உங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு டைமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா 11ஆம் பாவத்துல இருந்து அவரு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றாரு. அதாவது தன்னோட 7ஆம் பார்வையின் மூலியமாக 11ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு யர் மேரேஜ், லவ், குழந்தைங்க இதெல்லாம் தான். ஸோ காதல், குழந்தைங்க இந்த 2 விஷயத்துலையுமே உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த 138 நாட்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் நீங்க எடுத்த முடிவை திரும்பவும் யோசிச்சு பார்ப்பீங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துக்கும் நீங்க கொண்டு போகலாம். ஒருவேளை மேடம் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசை, லவ் மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு, பட் இப்ப இருக்க காலகட்டம் பண்ணலாமா, சப்போர்ட்டா இருக்கா, சப்போர்ட்டிவான பீரியடா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. டிசம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சனி வக்ரம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து யோசிச்சு பொறுமையா நீங்க வந்து முடிவெடுக்கலாம். இப்பவே வந்து படப்படன்னு அவசரப்பட வேண்டாம். புரியுதுங்களா? எதுவுமே அவசரப்படாதீங்க. நமக்கு ஒரு ஃபேமிலி அமைச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும், நம்மளுடைய அன்பை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல உருவாக்கணும், அதுக்குள்ள என்ட்ரா ஆகணும், அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும், எல்லா எண்ணமும் மைண்ட்ல இருக்கும். பட் இந்த டைம் பீரியட்ல ரீதிங்க் பண்ணணும். அதாவது எடுத்த முடிவை இன்னொரு முறை யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த 138 நாட்கள். இன்னும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 ஆரம்பிக்குது, சரியா? ஜூலை 27 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி டிசம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது ஒரு 4-5 months காலகட்டம். ஸோ இதுல நீங்க தெளிவா முடிவெடுங்க. நான் சொல்லக்கூடிய சனியோட பார்வை விழக்கூடிய வீடுகள் எல்லாத்துலயும் நீங்க தெளிவா முடிவெடுக்கணும். ராசி 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகம். ஸோ ராசி 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்திலேயே சனியோடைய வக்ர பார்வையானது விழப்போகுது. இது சார்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நகரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல திரும்பி ஒரு செகண்ட் யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே உருவாகுது. அது மட்டும் இல்லாம ராசியே சனி பகவான் தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ மொத்தத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோடைய வக்ர பயிற்சி அப்படின்றது எந்த வகையிலுமே உங்களை கெடுக்கிறதுக்கு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு தான் சனி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி. ஏன்னா இப்ப வந்து அவர் மிதுனத்துல இருக்காரு, அடுத்து ரிஷபத்துக்கு
இப்ப வந்து அவர் மிதுனத்துல இருக்காரு. அடுத்து வந்து மேஷத்துக்கு வந்து 7.5 நாட்டு சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வருஷம் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். மொத்தத்துல இந்த 138 நாட்கள் வாழ்க்கையில பல திருப்பங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நல்லதே நடக்கும். மேஷராசி இப்ப தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்ர பலன்களை பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அவர் ஜூலை 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 11 வரை ஏறத்தாழ 138 நாட்கள் அவர் வக்ரம் அடைகிறார். ரிஷபராசினருக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வக்ரம் பெறுவதும் அவர்களுக்கு நன்மைதான். ஏற்கனவே குரு 3ல் இருந்து சிறு சிறு கலகம் குழப்பம் அனைத்தும் உண்டு. உத்தியோகம் செய்யும் இடத்தில் பிரச்சனைகள். ரிஷபராசி பெண்களுக்கு பிற பெண்களால் தொல்லைகள். பிற பெண்கள் தங்களை சீண்டிக் கொண்டே இருப்பார்கள். ஜூலை 27 கிரக நிலைகள் ரிஷபராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். 2ல் புதன், 3ல் சூரியன் குரு, 4ல் சுக்கிரன் கேது, 10ல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான். ஆக அவர் வக்ரம் பெற்றால் கூட தங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் தான். சிறு உடல் உபாதை மருத்துவரை சென்று சந்தித்தால் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். குடும்பம் பொருளாதார நிலை தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். பெரும்பாலான பெண்களுக்கு நார்மல் டெலிவரி நடைபெறும். ஆண் குழந்தை பிறக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வரும். சேமிப்பினை தொடர்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். இதுவரை கொடுத்த பணம் வரவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு பணம் நல்ல விதத்தில் வந்து சேரும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகும். வியாபாரிகள் மன மகிழ்ச்சி அடைவர். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் நல்ல வருமானம், ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிடைக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். அதே நேரத்தில் உழைப்பும் அதிகமாக இருக்கும். 3ல் குரு என்பதால் உத்தியோகம் செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சிலர் செயல்படலாம். வீண் பலிகள் வந்து சேரலாம். ரிஷபராசி பெண்கள் பிற ஆண்களிடம் நெருக்கமாக பழகுதல் கூடாது. அரசியலை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும். மக்களிடையே செல்வம் செல்வாக்கு அனைத்தும் பெருகும். புகழ் பெறுவீர்கள். விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். கால்நடைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடையும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் நல்லபடியாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு, கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் அனைத்தும் சேரும். ரிஷபராசி பெண்கள் தங்களை நன்கு அழகுபடுத்திக் கொள்வர். இளமை திரும்பும். முகப்பொலிவு கூடும். தங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். சில பெண்கள் அடிக்கடி பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். கணவருக்கு செலவு வைப்பீர்கள். அதிக ஆடைகளை உடுத்துவீர்கள். அடிக்கடி நகைகள் ஆடைகள் எடுத்து கணவரை தொந்தரவு செய்வீர்கள். ஆக தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக பெண்கள் நிறைய விரயம் செய்வார்கள். சென்ட் போன்ற பொருட்களை ரிஷபராசி பெண்கள் உபயோகப்படுத்தலாம். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர்.
அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவருக்கு நல்ல விதத்தில் பதவி கிடைக்கும். தற்சமயம் தங்களுக்கு 3ல் சூரியன் சாதகமாக இருக்கிறார். ஆகவே குருவுடன் சேர்ந்த சூரியன் என்பதால் அரசாங்க உத்தியோகம் எளிதாக கிடைக்கும். இதுவரை வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கியோருக்கு நல்ல விதத்தில் வேலை கிடைக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும். பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். தினமும் வீட்டில் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி சொன்னாலும் கூட இந்த வருடத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இதற்கு இடையில பாத்தீங்கன்னா சனி பகவான் கர்மாவினுடைய கர்த்தா, கர்மாவினுடைய பலனை தரக்கூடியவன் யாருன்னா சனி பகவான் தான். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் முன்ன போன என்ன பின்ன போன என்ன, நமக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதைத்தானே நினைக்கின்றோம். அந்த வகையில சனி பகவான் வக்ரம் ஆகின்றார், தன் இயல்பு நிலையில மாறுறார். ஒரு மனிதன் கோபமாக இருக்கின்றான், அவன் இயல்பு நிலையில சந்தோஷமா மாறுற மாதிரி தான். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய வக்ர காலத்துல என்ன விதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்பதை பார்க்க போறோம். அந்த வகையை பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையுமா, நல்ல ஒரு வாய்ப்பு அமையுமா என்பதைத்தான் நம்ம ரிஷபம் பார்க்க போயிட்டோம். சனி பகவான் வக்ரமாகிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடையில அந்த எல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மீனத்தினுடைய எல்லை கும்பத்தினுடைய தொடக்கத்துல ஆகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதை நீங்க ஜோதிடம் பார்ப்பதை விட சோடி பிரசனத்துல துல்லியமாக பலாபலங்களை எல்லாம் சொல்ல முடியும். அந்த வகையில சோடி பிரசன்னத்துல இப்ப ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்குன்னு பார்த்தோம்னா, சனி பகவானுடைய இந்த தாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது அவருடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மீன சனி பலன் பொறுத்தவரை 70% பலனை, அதாவது 11வது இடம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 30% பலனை தரக்கூடியது. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். இப்படிப்பட்ட இடத்திலிருந்து எந்த விதமான ஒரு மாற்றத்தை ரிஷபத்துக்கு தரப்போகின்றார் இந்த 138 நாட்கள் என்பதை நம்ம சோடி பிரசனத்துல பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கடுமையான போராட்டங்கள், கடுமையான வேதனைகள், எதை தொட்டாலும் அதுல ஒரு சுணக்கம்னு சொல்லுவாங்க, ஒரு தயக்கம், ஒரு நம்பிக்கையின்மை, அதை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில இந்த 138 நாட்கள் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அழகா பாத்தீங்கன்னா அந்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. காரணம், இயல்பிலேயே சனி பகவானுடைய பார்வை கர்மாவின் பலனை விரைந்து தரக்கூடியது சொல்லுவாங்க. அந்த 3, 7, 10 சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 3ஆம் பார்வையாக ஒரு மிதுனத்தை பார்க்கின்றார், 10ஆம் பார்வையாக ஒரு மகரத்தை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இதுதான் சொல்றேன். அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபத்திற்கு அருமையான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் தருகின்றது. தொழில வாழ்க்கை வாய்ப்பை தருகின்றது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்றது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். நல்ல சுப நிகழ்வுகள், திருமண தடைகள், எதுலெல்லாம் தடை நீங்க சந்திச்சீங்க, வாழ்க்கையில குடும்பத்துல சந்தித்து வந்த தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதையும் மாறுவதையும் நீங்க உணரலாம். அது மட்டும் கிடையாதுங்க, பேச்சில கொஞ்சம் மட்டும் நிதானமா இருந்தா போதும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வாக்கு சனி, அதுதான். அதாவது சோழி பிரசனத்தை பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வாக்கு சனியாக, வாக்குன்னா பேசுகின்ற வாக்குல நீங்க நல்லது சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்கின்ற விதம் வேறு விதமாக இருப்பதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பு. குறிப்பா சொல்ல போனா சுயநலமாவே இருந்து விடுங்களேன். அந்த சுயநலமாக இருப்பது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தரும். அது மட்டும் கிடையாதுங்க, உத்தியோகத்துல ஒரு உயர்வு, அரசு துறையில பொது வாழ்க்கையில போராடிய உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தரக்கூடிய, அதாவது பதவி உயர்வோடு கூடிய ஒரு சில இடமாற்றத்தை எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல சந்திப்பீர்கள். அது மட்டும் கிடையாது, தர்ம காரியங்களில் ஈடுபடுவதனால ரிஷபமே லாபஸ்தானத்துல
ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி வக்ரமாகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் தர்மம், அதாவது பாத்தீங்கன்னா உங்களால முடிந்ததுங்க. ஒரு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா சோழி பிரச்சனை சொல்லும். கொஞ்சம் உங்களால முடிஞ்ச ஒரு 10 பொட்டலம் தயிர் சாதம், ஒரு 10 பொட்டலம் லெமன் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் செய்து பிறருக்கு உதவி செய்யுங்க. அந்த வயிற்றுல போய் அந்த அன்னம் விழும்பொழுது உங்க துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் இடர்களும் அது களைவதை நீங்கள் உணரலாம். இதெல்லாம் சோழி பிரசனத்துல தான் சொல்ல முடியும். அந்த வகையில தர்மம் 1000 இருக்கும். நான் ஒரு 10 ரூபா தூக்கி போட்டுங்கிறதெல்லாம் தர்மம் கிடையாதுங்க. நான் அதை செஞ்சேன் இதை செய்தா என்றெல்லாம் புண்ணிய பலனை தந்து விடாது. இந்த பசிங்க, இந்த அடி வைத்து குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா சனி வக்ரத்துக்கால ஒரு அருமையான சந்தர்ப்பம். ரிஷபராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் ரிஷபராசிக்கு அமைகின்றது. அதே நேரத்துல கோடீஸ்வர யோகம் அடிக்க போவது உண்மையா உங்களுக்கு கேட்டா கண்டிப்பா கோடீஸ்வர யோகம் அடிக்கின்றதே இல்லையோ அதை நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் தாங்க, பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை என்பார்கள். அந்த யோக பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிரடி பார்வை, அவருடைய அதிரடி பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த பார்வை உங்கள் மீது விழுவதனால நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு சம்பவம். இதுவரை நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் போராடுகின்ற ஒரு களமாகவும் தளமாக இருந்தாலும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு தருகிறது. குறிப்பா ரிஷபராசிக்கு இந்த 138 நாட்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. அதாவது சோழி பிரசனம் சொல்வதும் அதுதான். இதுவரை வாய்ப்புகள் கிடைத்தும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, வாய்ப்புகள் அமையவில்லையே என்று கலங்கியவங்களுக்கு இந்த 138 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் ஒரு பொன்னாள் நல்லாள் என்று நான் சொல்லுவேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று வீசும். அதிர்ஷ்ட காற்று இது வரைக்கும் காற்று அந்த அதிர்ஷ்ட காற்றையே சந்திக்காத உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கான சூழ்நிலையை சனி பகவானே அமைத்து தருகின்றார். அதே மாதிரி எதிர்பார்க்காத சில இரட்டிப்பு சந்தோஷம், இரட்டிப்பு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலமா சகோதரிகள் மூலமாக ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட காற்றுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் நான் இந்த வார்த்தைகள் ஜாலங்கள் சொல்லுவதில்லை சோழி பிரசனத்தை. ஆனாலும் இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு, அந்த கனவு வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், உத்தியோகத்துல நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் புதிய தொழில் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும். அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமூகத்தில அந்தஸ்தும் கௌரவம் உயரும். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்னாள் என்றுதான் நான் கூறுவேன். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போனாலும் கூட அது தலைக்கு வந்தது தலைப்பாயோடு சொல்ற மாதிரி சில எந்த விதமான காயங்களையோ மன வேதனைகளோ தந்து விடாது. காரணம் செவ்வாய். குறிப்பா சொன்ன பண பரிவர்த்தனைகளை கூடுதல் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழிலும் சரி வாழ்க்கையிலும் எளிதில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல அமையும். குறிப்பா பார்த்தோம்னா உணவு விஷயத்துல கட்டுப்பாடு இல்லைன்னு சில உடல் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா உறவினர்களுடன் தேவையற்ற வீண் விவாதங்கள் வேண்டாம். குறிப்பா என்னுடைய அனுபவத்துல சொல்ற இந்த சோழி பிரசன்னத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி இந்த 138 நாட்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில வாழ்க்கையில தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் தெய்வ பலத்துக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு முறை மகா கணபதி தான் என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு, சனி பகவான் தரக்கூடிய கெடுபலர்களை நற்பலனாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை மகா கணபதிக்கு உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது திருச்சி உச்சி பிள்ளையார் ஆலயம் சென்று அந்த மகா கணபதியை வழிபாடு செய்யுங்கள். காரணம், கவலை இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு அமைந்தாலும் கூட அதை அனுபவிக்கிறோம். அதே நேரத்துல நல்ல தசாபுக்தி அமைந்து விட்டாலே போதும். இந்த சனி வக்ர பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்துல ரிஷபத்துக்கு சற்று கூடுதலான நற்பலனைத்தான் தருவதாக தோன்றுகிறது. அதே நேரம் சனி பகவானுடைய பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாப சனியாக இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கணும் இல்ல. அந்த வகையில திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு முறை உங்க கையினால நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்கள். நற்பலன் கூடுதலாக கிடைக்கும். மன அமைதி குலைந்து
மன ரீதியான சில பாதிப்புகளை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில இந்த குறுகிய காலம்தாங்க, அந்த 138 நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் பிரகாரம் இந்த காலகட்டம் ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த வாய்ப்பு ஒரு நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளா இருந்தாலும் கூட, ஒரு வாரமா இருந்தாலும் பரவாயில்ல, 138 நாட்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். அந்த நம்பிக்கையை எடுத்து வைக்கிற, அந்த நம்பிக்கையை தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவானே உங்களுக்கு அமைத்து தருகின்றார்.